ஹைடா. வாங்க. எப்படி இருக்கீங்க பாபி? நல்லா இருக்கம்மா. டைம் ஆச்சு, சீக்கிரம் வாங்க. ரெஜிஸ்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. டேய், என்னடா டல்லா இருக்க? ஒன்றும் இல்லடா. டேய், டைம் ஆச்சுடா, சீக்கிரம் வா. வா வாமா. வா. சார், இவங்க தான் மாப்பிள்ளை பொண்ணா? ஆமா சார். சார், இவங்களோட ஃபைல் எடுங்க. ஓகே சார். இந்தாங்க சார். இவரோட பேர் என்ன? சஞ்சய் சார். அவங்களோட பேர் என்ன? வித்யா சார். இதோட நாம 3வது தடவை கல்யாணம் பண்ணிக்க போறோம். 3வது தடவையா? ஆனா எத்தனை தடவை நீ என் கழுத்துல தாலி கட்டினாலும் என்னைய உன் பொண்டாட்டிய மட்டும் நீ ஏத்துக்க மாட்டல. வித்யாவை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணதுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அவளை உன் சுயநலத்துக்காக மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருக்க. உன் பிசினஸ்க்காக திருட்டுத்தனமா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போற. ஒருத்தி உன்னை கண்மூடித்தனமா நம்புறா. அவளை அதுக்காக இந்த அளவுக்குலாம் யூஸ் பண்ண கூடாதுடா. இதுல சைன் பண்ணுங்க. வித்யா வாங்க. போங்க. கை நாட்டு. கை நாட்டா? தம்பி, நீங்க கையெழுத்து போடுங்க. போடுங்க தம்பி. டேய் சஞ்சய், கையெழுத்து போடுறா. கையெழுத்து போடு சஞ்சய். சார், டைம் ஆகுது, சீக்கிரம் கையெழுத்து போடுங்க சார். இந்த உலகத்துல எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல சுயநலவாதியா தான் இருப்பாங்க. ஆனா உன்ன மாதிரி சுயநலவாதியா இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. இதுக்கப்புறமும் நீ வித்யாவை ஏமாத்தணும்னு நினைச்சேன்னு வையேன், நீ எல்லாம் மனுஷனே கிடையாதுடா. ஏன்டா யோசிக்கிற? எழுத்து போடு. இன்னும் எத்தனை தடவை ஏமாத்தினாலும் வித்யா ஏமாற ரெடியா தான் இருக்கா. அதை பத்தி உனக்கு என்ன கவலை? உனக்கு உன் ஆம்பிஷன் தானே முக்கியம். கையெழுத்து போடு. சார், டைம் ஆகுது, சீக்கிரம் கையெழுத்து போடுங்க சார்.
டேய் என்னடா ஆச்சு? சொல்லுடா என்னடா ஆச்சு? இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்க வேணாம். டேய் என்னடா சொல்ற? இது நடக்கலனா ப்ராஜெக்ட் மூவ் ஆகாதுடா. ப்ராஜெக்ட் டிராப் ஆனாலும் பரவாயில்ல, இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்க வேணாம். வா வித்யா. சஞ்சய் சொல்றத கேளு. என்ன பண்ற? சொல்றேன் வா. ஏய், சஞ்சய் டேய் சார் ஒரு நிமிஷம் சார். சஞ்சய் டேய் வாடா. ஏண்டா என்னாச்சுடா? வித்யா கார்ல ஏறு. டேய் டேய் சஞ்சய் ஏன் சஞ்சய் இப்படி பண்ண? என்னாச்சு உனக்கு? இப்போ உன் ப்ராஜெக்ட் எப்படி ஆரம்பிப்ப? அது நடக்கலனால எனக்கு கவலை இல்லை வித்யா. இன்னொரு தடவை என்னோட சுயநலத்துக்காக உன்னை யூஸ் பண்ணிக்க விரும்பல. சஞ்சய் நான் எதுவுமே வருத்தப்படல. எனக்கு ரொம்ப வலிக்குதா. ஏன்டா என்ன இப்படி ஏமாத்துறேன்னு என்னை பார்த்து ஒரு 4 வார்த்தை கேட்டிருந்தேன்னு வச்சுக்கேன், நான் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிருக்கவே மாட்டேன். நான் சொல்றதெல்லாம் செய்யற, எந்த கேள்வியும் கேட்க மாட்டேங்கிற. இதனால உனக்கு பிரச்சனை வருமா என்ன ஏதுன்னு எதை பத்தியுமே யோசிக்க மாட்டேங்கிற. ஒரு குழந்தை அம்மாவை நம்புற மாதிரி நீ என்ன நம்புற. அந்த நம்பிக்கைக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது வித்யா. வாங்க வாங்க. என்னாச்சுமா, ஷாப்பிங்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சிருச்சு மாமா. ஜவுளி கடைக்கு மட்டும்தான் போனீங்களா இல்ல வேற எங்கேயாவது போயிட்டு வரீங்களா? அங்க மட்டும்தான் போகணும். அதுக்கு இவ்ளோ நேரமா? புடவை எடுக்க போயிட்டு சீக்கிரம் வந்தாதான் ஆச்சரியப்படணும். அவங்க கரெக்டா தான் வந்திருக்காங்க. நான் புடவையை கட்டுமா பார்க்கலாம். வாமா, கொண்டு வாமா. எப்படி செலக்ட் பண்ணிருக்கேன்னு பாப்போம். உட்காருமா, உட்காருமா, உட்காரு. அடடடடடா. சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப நல்லா எடுத்திருக்கமா. பிரமாதம். பாரு எப்படி இருக்கு பாரு. அடடடடடா. ரொம்ப அழகா இருக்குமா. யார் செலக்ஷன்? நீ பண்ணியா இல்ல சஞ்சய் பண்ணா? வித்யாவோட செலக்ஷன் தான்ப்பா. ஓ, ரொம்ப நல்லா இருக்குமா. நம்ம வீட்ல இன்னும் 2 வாரத்துல குலதெய்வத்துக்கு பூஜை நடத்துவோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு நீ இந்த புடவை தான் கட்டணும். ஓகே சரிங்க மாமா. சரிம்மா, நீ உள்ள போய் ரெஸ்ட் எடு.
மானசா ஏன் இப்படி இருக்கா? நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா? இல்ல, அவ எந்த பொண்ணும் தான் அப்பாவோட பாசத்தை வேற ஒரு பொண்ணு கூட பங்கு போட்டுக்க விரும்ப மாட்டா. அவளோட கோவத்துல தப்பு இல்ல, உங்க செயல்பாட்டுல தான் தப்பு இருக்கு. நீங்க உங்களை மாத்திக்காத வரைக்கும் அவளும் மாற மாட்டா. அவ முன்னாடியாவது நீங்க வித்யா விட்டு கொஞ்சம் விலகி இருக்கலாம்ல. என்ன நடிக்க சொல்றீங்களா? உங்க பொண்ணுக்காக இத பண்ணலாமே. யாரு என்ன நினைச்சாலும் வித்யா விஷயத்துல நான் இப்படிதான் இருப்பேன், மாற மாட்டேன். அவளுக்கு புரிய வைங்க. ஏய், என்னாச்சுடி? போச்சுமா, எல்லாமே போச்சு. இனி சஞ்சய் எனக்கு கிடைக்கவே மாட்டான். மேக்னா, அழாத மேக்னா. நானும் உன்கிட்ட சஞ்சய் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னேன். நீதானே என் மனசுல ஆசையை வளர்த்த. இப்ப பாரு, அவங்க 2 பேரும் கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்க. மேக்னா, நீ அழுகிறத நிறுத்து. அப்படியெல்லாம் நடந்திருக்காது. மாப்பிள்ள பொண்ணு மாதிரி கிளம்பி ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு எதுக்குமா போகணும்? அவங்க எதுக்கு அப்படி போனாங்கன்னே தெரியல. ஆனா அங்க அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கல. நீ எதை வச்சு சொல்ற? நான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கால் பண்ணி பேசினேன். அப்படி எந்த கல்யாணமும் நடக்கலன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அங்க என்னதான் நடந்துச்சு? ஏன் அப்படி கிளம்பி போனாங்க? அதுதான் எனக்கும் யோசனையா இருக்கு. அழாத மேக்னா. அம்மா இங்க பாத்தியா, ஒரு புடவை எடுத்தா 2 புடவை ஃப்ரீன்னு போட்டிருந்தாங்க. நல்ல காஸ்ட்லியான புடவைமா. அதான் உனக்கும் சேர்த்து எடுத்துட்டு வந்துட்டேன். நல்லா இருக்கா பாரு. என்ன நடந்துட்டு இருக்கு? அம்மா விடுமா. கொன்னுடு 2 ஒண்ணு. ஏண்டி, ஏன் இப்படி இருக்க? எதுக்குமா என்ன அடிக்கிற? முட்டாள் முட்டாள். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உன் வாழ்க்கையை காப்பாத்த நானும் மேக்னாவும் போராடிட்டு இருக்கோம். ஆனா அத பத்தி கொஞ்சமாவது அக்கறை இருக்கா உனக்கு? உன்கிட்ட ஒரு வேலை கொடுத்தா அத செய்யாம ஜாலியா ஷாப்பிங் பண்ணிட்டு வர. அந்த வாணி எப்படிப்பட்டவன் தெரியும்ல உனக்கு? அவ இந்த வீட்டு மருமகளா வந்தா உனக்கு ஓகேவா? அம்மா, இப்ப அக்காவை திட்டி என்ன ஆக போகுது? முதல்ல என்ன பண்றதுன்னு சொல்லு. அங்க என்ன நடந்துச்சுன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். கேவலம் ஒரு பட்டிக்காட்டுல இருந்து வந்தவ நம்ம கண்ணிலேயே விரல விட்டு ஆடுறாள். அவ கிட்ட பொறுமையா பேசினதுல போதும். விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா உண்மை தானா வரும். எங்கடி அவ? ரூம்ல இருப்பா. என் சுயரூபம் என்னன்னு அவளுக்கு தெரியல. இன்னைக்கு தெரிஞ்சுப்பா. இத்தோட அவ கனவுல கூட சஞ்சய் பத்தி யோசிக்கவே கூடாது. அம்மா அம்மா அம்மா, கதவு சாத்திரி. எதுக்கு கதவு மூடுறீங்க? காரணமாதான் ஏதோ கிராமத்து பொண்ணு பொழப்புக்காக இந்த வீட்டுல தங்கி இருக்கான்னு பாவம் பார்த்தா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதுவா இருந்தாலும் கதவை திறந்து பேசுங்க. எதுக்கு? சஞ்சய் கூப்பிடுறதுக்கா? உனக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டாம நாங்க கதவை திறக்கறதா இல்ல. எங்களுக்கு தெரியாம நீ ஏதோ பெரிய உண்மையை மறைச்சு வச்சிருக்க. அது என்னன்னு சொல்லு. நான் எந்த உண்மையும் மறைக்கல. பிரச்சனை பண்ணாம ரூமை விட்டு வெளியே போங்க. இன்னும் 4 சாத்து சாத்துமா?
பட்டிக்காட்டுல இருந்து வந்துட்டு எனக்கே போட்டியா வரியா? உன்னெல்லாம் இத்தனை நாள் விட்டு வச்சதே தப்பு. என்னடி பாக்குற? பாக்க டீசெண்டா இருக்காளே, இப்படி லோக்கலா மிரட்டுறாளேனா? நான் பாக்க தாண்டி டீசென்ட். இறங்குன என்னை விட லோக்கல் எவ்வளவு இருக்க மாட்டா. மரியாதையா உண்மையை சொல்லிடு, இல்ல அடி வாங்கிய செத்துருவேன். நீ வயசுல மூத்தவங்களா இருக்கீங்க, பிரச்சனை வேணா போயிருங்க. என்னடி வேணா? இன்னைக்கு நீயும் சஞ்சயும் எதுக்குடி மாப்பிள பொண்ணு மாதிரி கிளம்பி போனீங்க? உங்க 2 பேருக்கு நடுவுல என்னடி நடக்குது? உண்மையை சொல்லிடு வாணி, உன்னால அடி தாங்க முடியாது. கிராமத்துல வாய்க்கா வரப்புல சுத்திட்டு இருந்த உனக்கெல்லாம் சஞ்சய் கேக்குதா? ஒழுங்கா உண்மையை சொன்னீங்கன்னா பொழைச்சு பொண்ணு ஊருக்கு அனுப்பி வைப்போம். நாங்களா கண்டுபிடிச்சோன்னு வெய்யு, அப்புறம் உன் முடிவு ரொம்ப கொடுமையா இருக்கும். நான் எந்த உண்மையும் மறைக்கல, பிரச்சனை பண்ணாம போயிருங்க, இல்லனா உங்களுக்கு நல்லதில்ல. எங்களை மிரட்டுற அளவுக்கு உனக்கு திமிரா? உன்னை என் கையவே பிடிக்கிறியா நீ? வாணி, அம்மா கைய விடு. விடு விடு, வலிக்குது, விடு விடு வாணி. விடு, வலிக்குது. விடு. போனா போகுது, வயசுல பெரியவங்கன்னு மரியாதை கொடுத்தா ரொம்ப பண்றீங்க. வாணி, எங்க அம்மா விடுன்னு சொல்றல. ஏய், விட்டுருமா, விட்டுருமா. தாங்க மாட்டோமா, வலி தாங்க மாட்டோமா, செத்துருவாமா, விட்டுருமா. இருடி, எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். ஏய், கதவை திறந்த அழுத்துற அழுத்துல உன் பொண்ணு பொணமாயிடுவா. விட்டுரு, விட்டுரு. விடுமா, விடுமா, அவ செத்துருவாமா, விடு. விடுமா, விடுமா, வலி தாங்க மாட்டேன் வாணி, விடுறி. உனக்கு கெஞ்சி கேக்குறேன்டி, விடுறி. என்னடி சொன்ன? என்ன சொன்ன? நீ இறங்குனா லோக்கலா? நான் பிறந்ததே லோக்கல் தான். மேக்கப் போடுற உங்களுக்கு இவ்ளோ பலம் இருக்கும் போது அருவாளியும் மம்மட்டியும் பிடிச்ச கை இது, இதுக்கு எவ்வளவு பலம் இருக்கும்? அழுத்தி புடிச்சாலே எலும்பெல்லாம் நொறுங்கிடும். அவ செத்துற போறாடி, விடுறி. உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். இனிமே என் வழியில வருவீங்களா? இல்ல இல்ல, வரமாட்டோம். உன் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டோம். எங்க போனாலும் இல்லாலே வந்து பாப்பீங்களா? பார்க்க மாட்டோம். அவளை இறக்கி விடுறி, அவளை இறக்கி விட்டுரு, அவளை இறக்கி விட்டுரு. அவ செத்துற போறா, இறக்கி விட்டுரு. விடுறி, நீ சொல்றதெல்லாம் கேக்குறோம். அவளை விட்டுரு, நான் உனக்கு கெஞ்சி கேக்குறேன். மேக்னா, 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 இந்தா, இந்தா, கொஞ்சம் தண்ணி குடி, தண்ணி குடி, தண்ணி குடி. இந்தா, மேக்னா, தண்ணி குடி. எந்திரி, எந்திரி, மேக்னா, எந்திரி. உனக்கு ஒண்ணும் இல்ல, எந்திரி. மேக்னா, வாமா, வா. வா, வாமா. உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லுனா எந்த உண்மையை சொல்றது? நான் உண்மையை சொன்னா அன்னைக்கு நீங்க 2 பேரும் இந்த வீட்லயே இருக்க மாட்டீங்க. நானாவது கழுத்தை புடிச்சேன். உங்களை பத்தின உண்மையை தெரிஞ்சா வேதமா துப்பாக்கி எடுத்து உங்க 3 பேரு நெத்திலையும் வச்சு பொட்டுன்னு போட்டு தள்ளிடுவாங்க. என்ன பாக்குறீங்க?
நீங்க சந்திரமோகன் ஐயாவோட ஆக்சிஜன் மாஸ்க கழட்டி விட்டீங்களே ஞாபகம் இருக்கா